அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி கூட நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா குரூப் 2 படிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, திருப்பி எங்களுக்கு குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் ஒன்று வைங்கன்னு சொல்லி கேட்டிருந்ததுனால இப்போ அதோட 3.0 ஓகேங்களா, நம்மளோட லீடர்ஸ் டெஸ்ட் சீரிஸில் 3.0 அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 25 டெஸ்ட்டு வருது. 5+1 ஒரு பேப்பருக்கு 5 டெஸ்ட்டு ப்ளஸ் ஒரு ஸ்பாட் டெஸ்ட், சரிங்களா? மொத்தம் டோட்டலாக 3 பேப்பர், 15 டெஸ்ட்டு, ஸ்பாட் டெஸ்ட் ஒரு 3, அதுக்கப்புறம் ஹோம் டெஸ்ட் ஒன்று, அப்புறம் கடைசி என்ன பண்ணுறோம்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் என்ன பண்ணுறோம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். சரி, இது எதுலேருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 4லேருந்து ஆரம்பிக்குது. பேப்பர் 4, பேப்பர் 3, அப்புறம் எங்கே வரணும்னா பேப்பர் 2ல் முடியும், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னொன்று, எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்டாகவே லீனியராக போல, சரிங்களா? போர்டில் எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரியே தான் என்ன பண்ணுறோன்னா ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ் அப்படியே தான் வச்சுருக்கோம். பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக், பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்கு, தமிழ் சொசைட்டி. பேப்பர் 2க்கு மாடர்ன் இந்தியா, சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்கணும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இதே பேட்டர்னில் தான் இருக்கும். நம்ம வந்து ஒரே டெஸ்ட்டுக்கு போனோம்னா ஒன்று நல்லா படிப்போம், இன்னொன்று வந்து படிக்காம விட்டுருவோம். பட் இந்த பேட்டர்ன் எழுதும்போது என்ன ஆகும்னா நம்ம 3யுமே எழுதுகிற மாதிரி வரும். நம்ம 3க்குமே ஈவனாக என்ன ஆகும்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்களில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்க முடியும். ஸோ இந்த நல்ல வாய்ப்பை என்ன பண்ணுங்கன்னா பயன்படுத்துங்க, சரிங்களா? டெஸ்ட் உங்களுக்கு வர சனிக்கிழமை ஆரம்பிக்குது. எல்லா இன்ஸ்டியூட்லையும் அதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது. வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெலிகாஸ்ட் என்ன பண்ணணும், மொதல் டெஸ்ட்டு எழுதிருங்க, சரிங்களா? இது வரைக்கும் நான் டெஸ்ட்டு எழுதுனதே இல்லை, வைக்கலை அப்படின்னா அதை பற்றி எதையும் யோசிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எழுதிருங்க. அது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த டெஸ்ட்டு வேகமாக எழுதிடலாம், சரிங்களா? முன்னாடி ஆரம்பிக்கல அப்படிங்கிற எந்த செகண்ட் தாட்டுமே வேண்டாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஏன்னா இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்க அடுத்து வேற எந்த வேலையுமே இல்லை உங்களுக்கு. இது ஒன்றை மட்டும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலாம். டைம் இருக்குது, சரிங்களா? இந்த டைம் இருக்குது. டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட என்ன பண்ணலாம், நல்லா ஷைன் பண்ணலாம். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ.